மாத காலமாக நான் நாட்டு மக்களை வந்து சந்திக்காமல் இருக்கிறேன். இந்த ஊடகத்தின் மூலமாக இன்றைக்கி நாட்டு மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன் நான் சந்திக்கலை அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பரங்குன்றம் முருகர் கோவிலில் வந்து அந்த மலை மீது வந்து தீபம் ஏற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாஜக, அதிமுக, சில இந்து அமைப்புகள்லாம் வந்து மிகப்பெரிய போராட்டம்லாம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க அதை பேசும் அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. நீதிமன்றங்கள், நீதிபதியெலாம் வந்து ஒரு சில உத்தரவுகள்லாம் கூட போட்டாங்க. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மீது எங்களுக்கெல்லாம் வராத மிகப்பெரிய பக்தி, அக்கறை பாஜக காரங்களுக்கும் அதிமுக காரங்களுக்கும் சில இந்து அமைப்புகளுக்கு, ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கெல்லாம் வந்து இருக்குது. அப்படின்றப்ப சில பொதுமக்கள்கிட்டேருந்து எனக்கு சில தகவல் வந்தது. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய சொத்தை வந்து ஆட்டையை போட்டு மோசடி செஞ்சு திருடி வச்சுருக்குறாங்க. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய அந்த சொத்தை யார் வந்து திருடி இருக்கிறாங்க, கொள்ளடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய முன்னாள், அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அப்போது இருந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்த பரஞ்சோதி, அந்த பரஞ்சோதியும் அதே போல் வந்து செயல் அலுவலர், அந்த திருத்தணி தாசில்தார், அப்போது தாசில்தார், அந்த வில்லேஜ் விஏஓ, இவங்க எல்லாம் அந்த தாலுகாவுடைய எஸ்ஆர்ஓ, இவங்க எல்லாம் கூட்டாக சேர்ந்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமியோடைய திருக்கோயிலுடைய நிலத்தை அவங்க திருடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. நான் பாஜக காரங்களையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக கட்சியும் சில இந்து அமைப்புகள்லாம் நான் கேட்குறேன், உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் மீது மட்டும்தான் பக்தியா, இல்லை திருத்தணியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி மீது வந்து உங்களுக்கு பக்தி இல்லையா? அப்போ நீங்கள் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் வந்து இந்து மக்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு செயல்படுது அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கணும்னு திருப்பரங்குன்றத்தில் மலை மீது வந்து அந்த தீபம் ஏற்ற விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி எமது தமிழர் முன்னேற்ற படை கட்சி வந்து பொதுமக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதிமுகவுடைய அப்போது இருந்த அறநிலைத்துறை அமைச்சர் பரஞ்சோதி அமைச்சர் அவர் வந்து திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து அந்த சொத்தை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஆவணங்களோடு இன்றைக்கி தமிழ்நாடு லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத்துறை இயக்குனர் அவர்களை நேரில் சந்தித்து புகார் மனு அளிக்க வந்திருக்கிறோம். அதே போல் அந்த திருப்பரங்குன்றம் கோவில் வாசலில் வந்து ஒருத்தர் வந்து போராட்டம் பண்ணார். இந்து மக்கள் முன்னணியோடைய தலைவராக பொதுச் செயலாளர் தெரியல, சகோதரர் அண்ணன் ரவிக்குமார் என்ற தீபம்லாம் ஏற்றி கற்பூரெல்லாம் ஏற்றி ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். என்னுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களுக்காக போராடி புழல் சிறையில் அடைக்கப்பட்ட போது நான் அவங்களை சந்திக்க போகும்போது இந்த ரவிக்குமார் என்ற இந்த நபர் வந்து 420 வழக்கில் சிறையில் இருந்தார். அப்போ இவங்களுடைய வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 420, அப்புறம் இந்த பொம்பளைங்க கேஸு, கொலை இது போல் நபர்கள் தான் இன்றைக்கி பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்து மக்கள் முன்னணி வச்சுருக்கவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க வந்து திடீர்னு வந்து முருக பக்தர் மாதிரியும் இவங்க தான் வந்து இந்துக்கள் மாதிரியோ இந்து கடவுளெல்லாம் இவங்க தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாயை உண்டாக்கி தமிழ்நாட்டில் மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுடைய சாயெல்லாம் இன்றைக்கி வெளுத்து போச்சு. ஏன்னா இவங்களுடைய இது வந்து பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்ப 2015 நடந்தது. இதோடைய லேண்டு வந்து எவ்வளோனா ஒரு 3 ஏக்கரா 4 ஏக்கராக்கு மேலே இருக்கும். இன்னும் தோண்ட வந்துகிட்டே இருக்குது. நான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்கிட்ட கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சில அரசு ஆவணங்களை ரெவென்யூ ஆதாரங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வந்து விஜிலன்ஸ் ஆஃபீஸில் வந்து இன்றைக்கி புகாராக கொடுக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் புகார் கொடுத்துருக்கீங்க. அந்த புகாரின் பேர் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீங்கள் எத்தனை புகார் கொடுத்துருக்கீங்க? எத்தனை புகார்கள் வரை நடவடிக்கை எடுத்துருக்காங்க? இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டு வந்து ஒரு 5-6 புகார் விஜிலன்ஸில் கொடுத்துருக்குறேன். அதில் 3 புகாருக்கு நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து அதே அதிமுகவில் தங்கமணி என்ற ஒரு அமைச்சர் மேலே கொடுத்துருந்தேன். ஏன்னா அவருக்கு வந்து பினாமியாக வந்து ஒரு மாவட்ட திருவள்ளூரில் முன்னாள் கலெக்டராக ஒருத்தவங்க இருந்தாங்க, மகேஸ்வரி ரவிக்குமார்னு, அந்த கலெக்டர் மீது கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் மீது கொடுத்தேன். அதுவும் இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்கு. இப்போ வந்து இவங்களுடைய பக்தி வந்து
திருப்பரங்குன்றத்தில் மட்டும்தான் இவங்களுக்கு பக்தியில் இந்த சுப்பிரமணிய சாமி மீது பக்தியில் இந்த ஒரு சொத்தையே கொள்ளடிச்சிருக்காங்கன்னா இவங்கள அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா மக்களுடைய சொத்தை எப்படி இவங்க கொள்ளடிப்பாங்கன்றது தான் இன்னைக்கு புகாரை கொடுத்துருக்காங்க. தனிநபருக்கு வித்துருக்குறாங்க. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவிடம் குற்றம் சாட்டக்கூடிய நீங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஊழல் செஞ்சாத குறித்து எந்த ஒரு புகாரையும் பார்க்கல. அதே போல தற்போது கரூர் பக்கத்துல ஒரு செய்தியாளரை அந்த கொள்ளையை பற்றி எடுத்து போயிடுறாங்க, அதை பற்றி தாக்கிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாமல் எதிர்கட்சிகளை மட்டும் பேசுறது நீங்கள் ஒரு சார்பு நடவடிக்கை இல்லை. சகோதரர் கேட்குறது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த கேள்வியை எனக்கு நான் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திக்கிறப்பெல்லாம் இந்த கேள்வி கேட்குறாங்க. அதாவது நான் 17 வயசில் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தவன். 18 வயசுல இருந்து இப்போ எனக்கு 37 வயசு ஆகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் மக்களுக்காக களத்தில் நின்று போராடி சிறைக்கு போயின்னு இருக்கேன். என்னை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் என் இயக்கத்தை முடுக்கினாங்க, என்னோடய தொழிற்சங்கத்தை முடுக்கினாங்க, என் வாழ்வாதாரத்தை முடுக்கினாங்க, என் கட்சி அலுவலகம் இருந்த கட்சி அலுவலகத்திலேருந்து காலி பண்ண வச்சாங்க. முற்றிலுமாக என்னை தொடர்ச்சியாக நான் என்னுடைய அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சிலர் அதிமுக கவர்மெண்ட்லேருந்து அதிமுக கட்சியிலேயே எனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. எலெக்ஷனில் தேர்தல் கட்டத்தில் சீட்டு கொடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் என்னுடைய கொள்கை கோட்பாடு தாண்டி நாங்கள் போக முடியாதுன்றதுனால நான் தொடர்ச்சியாக அவங்க செஞ்ச ஊழலையும் மக்கள் பணத்தை அவங்க எப்படி கொள்ளடிச்சாங்க, அவங்க என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்க தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக நான் களத்தில் நின்று போராடணும். அதனால் அவங்க என் கூட இருக்கிற பொறுப்பாளர்கள் மீதெல்லாம் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி எங்களை சுத்தமாக என்னுடைய கட்சியை அழிக்கணும்னு நினச்சாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதிமுக நான் ஒரு ரிவெஞ்ச் எடுப்பேன் இல்லையா, என்ன அழிக்கணும்னு நினைச்சவங்கள நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். தனிநபரோட பிரச்சனையை பார்க்க போறே தவிர பொதுமக்களோட பிரச்சனையை பார்க்க கூடாது. அவங்க பிரச்சனை பண்ணாங்க முடக்கணாங்கன்னு சொல்லி தான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்பனா நீங்க அவங்களை பழிவாங்க பார்க்க முடியும். ஆமா, நான் பழிதான் வாங்குறேன், நான் இல்லைன்னு சொல்றேன், ஓப்பனா சொல்றேனே. என்னுடைய ரிவெஞ்ச் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஆளும் திமுக அரசு நான் ஒரு மக்களுக்கான கோரிக்கையை நான் முன் வச்சேன்னா உடனே செவி சாய்க்கிறாங்க. அந்த மக்களுக்கான இந்த வீரலட்சுமி ஒரு கோரிக்கை வச்சா ஆளும் கவர்மெண்ட் செவி சாய்க்குது, அந்த கோரிக்கை நிறைவேற்றுறாங்க, அந்த மக்களுக்கு நல்லது செய்யறாங்க. ஆனா என்ன அழிக்கணும்னு நினைச்ச அதிமுக கட்சியை அவங்க என்னென்ன மக்களுக்கு எதிராக நடந்தாங்க, அவங்க என்னென்ன ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க என்ன அழிச்சதுனால நான் ரிவெஞ்ச் எடுத்து அவங்களுக்கு பழி வாங்குறேன், அவ்வளவுதான். இது பிராக்டிகலா இது எல்லாரும் செய்வாங்க தானே, இது மக்களுக்கான விஷயம் தானே. எங்க ஒரு கோவில் நிலத்தை இன்னைக்கு கனிமவள கொள்ளையை எதிர்த்து ஸ்பாட்லயே இறங்கி மணலை திருடுறப்ப நான் ஸ்பாட்லயே இறங்கி 45 வயசு குழந்தைய எடுத்துட்டு போய் நான் இறங்கி போராடுறப்ப என் மேல பொய் வழக்கு போட்டு 45 நாள் குழந்தைய பிரிச்சு என்ன சிறையில தூக்கி வச்சாங்க. ஏற்கனவே அது சம்பந்தமா நான் பேசியிருக்கிறேன். அப்ப என்ன பழி வாங்கினதுக்காகல, பழி வாங்கினாங்க திருப்பி நான் அவங்கள அடிச்சேனா இல்ல ஆளை வச்சேனா இது பண்ணனா அப்படி கிடையாது. என்ன அவங்க ஒடுக்குனாங்க. அப்ப அவங்க பண்ண தவிர மக்களுக்கு எதிராக அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி நான் ஆதாரப்பூர்வமா அரசு அதிகாரிகிட்ட புகார் கொடுக்குறோம், விஜிலன்ஸ்ல புகார் கொடுக்குறோம். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கோவில் நிலத்தை அவங்க முருகப்பெருமான் மீது தைப்பூசத்துக்கு எந்த கவர்மெண்ட்டுமே லீவ் அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு இங்கே வந்த உடனே தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவிக்கிறாரு. அப்போ அவர் பேர்லேயே முருகப்பெருமானோட பேரை வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்க முருகன் மீது பக்தியாக இருந்தாங்கன்னா ஏன் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அவங்க ஆட்சி காலத்தில் அவங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் பரஞ்சோதி ஏன் ஆட்டையை போடணும், அவரையே கொள்ளடிக்கணும், அவரே திருட்டுத்தனமாக திருடி ஏன் தனிநபருக்கே விற்கணும், அது சம்மந்தமாக நான் ஆவணத்தோடு தானே புகார் கொடுக்குறேன். இது பழிவாங்கல், எனக்கு பழிவாங்கல். ஆனால் இது சொத்தை மீட்கிறல்ல. இப்போ நான் புகார் கொடுக்குறேன், 7 நாட்குள்ளே இப்போ டைரக்டரை பார்த்து புகார் கொடுக்க போகிறோம். அந்த புகாருக்கு 7 நாளில் எனக்கு நடவடிக்கை எடுக்கலை, சம்மந்தப்பட்ட அமைச்சரையும் அந்த செயல் அலுவலரையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் வாசலில் காலை வரையற்ற உண்ணாவிரதம் இருக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ 5 வருஷம் ஆண்டு முடியுது மேடம். இந்த 5 வருஷம் ஆட்சி முடியுது. திமுகவில் இந்த ஊழலை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல வரீங்களா? கண்டுபிடிக்கலாம் முடியலை. நம்மளாம அவங்கள்ட்ட மக்கள் இப்போ முறையிலன்னு சொல்கிறீங்களா? இல்லை நாங்கள் அந்த லோக்கலில் நாங்கள் ஃபுல்லாக எங்களுடைய அமைப்பு இருக்குது. அங்கே இருக்கிற பொதுமக்கள் அங்கே கனிம வள கொள்ளையை நாங்கள் தடுத்தோம், அங்கே இருக்கிற விவசாய நிலங்களை பாதுகாத்தோம். அதனால தான் இவங்களை வழக்கெல்லாம் போட்டாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட எனக்கு கனெக்ட் இருக்கு. அங்கே திருத்தணி கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறதாண்டா நீங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படின்னு பார்க்காம நீங்கள் அனைத்து ஆட்சியிலும் நடக்கக்கூடிய குற்றங்களை நீங்கள் புகார் கொடுக்கணும், போராட்டம் பண்ணணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் அதிமுக காலத்தில் நடத்தப்பட்ட கொள்கைகளுக்கு மட்டுமே புகார் கொடுக்குறீங்களே தவிர திமுக சார்பில் இந்த 5 ஆண்டுகள் 4.25 ஆண்டுகள் நடத்தப்பட்ட டாஸ்மார்க் ஊழல், அப்புறம் இது கொள்ளை, KN நேரு மேல ஊழல்,
தற்பொழுது இந்த பழனி எம்எல்ஏ செய்தியாளர் தாக்குனர் அதை பத்தி ஒரு விஷயமா நீங்க பேசுறீங்க. அப்பனா நீங்க வந்து ஒரு சார்பா தானே செயல்படுறீங்க. ஒரு சார்பா அதுக்கு தான் நீங்க வந்து போராடுறீங்கன்னு அது சொல்ல முடியும். மக்களுக்கான விஷயம் தான். நான் ஒரு சார்பா போராடுறேன்னு சொல்ல, என்னை யார் என்னை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இயக்கத்தையும் அந்த கட்சி தலைவர்களை அழிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லையே. அப்போ மக்களுக்கான பிரச்சனை அவங்க மக்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணாங்களோ, மக்கள் பணத்தை எப்படி கொள்ளையடிச்சாங்களோ, கோவில் சொத்தை எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட ஆவணங்களை எடுத்து அவங்க மேலே புகார் கொடுத்துருக்குறோம். இதில் 2 விஷயம். ஒன்று மக்களுக்கான விஷயம், இன்னொன்று நான் வந்து அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுத்து என்னை எப்படி ஒடுக்குனாங்களோ அவங்கள பழி வாங்குற விஷயம். அவ்வளோதான். அதுக்காக வந்து ஆளுங்கட்சி வந்து நாங்கள் மக்களுக்கான ஒரு விஷயத்தை நான் கோரிக்கை நான் இன்னைக்கு வச்சேன் அப்படின்னா நாளைக்கு அந்த விஷயம் கோரிக்கை நிறைவேற்றினாங்க. அப்புறம் எப்படி நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் எப்படி பேச முடியும்? செயல்படுத்தலைன்னா பேசலாம். இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறப்ப நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் அவங்க பண்ணுற தவறை சுட்டி காட்டி நான் நடு ரோட்டில் உட்காந்து நான் போராட்டம் பண்ணுவேன். எவ்வளோ பாலியல் ரீதியான பிரச்சனைக்கு நான் இறங்கி போராட்டம் பண்ணேன். நடந்த ஊழல்கள் பற்றி எத்தனை நீங்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கீங்க? எதை வந்து திமுக அரசு நிறைவேற்றி நிறைய மக்களுக்கான விஷயம் ஒன்று சொல்லலாம் மேடம். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இப்போ இந்த 4.25 ஆண்டுகள் எத்தனை விஷயங்கள் வந்து எத்தனை கனிம வள கொள்ளைகள், எத்தனை ஊழல்கள், அதை பற்றி நீங்கள் வந்து திமுக தலைமைக்கு எடுத்து வச்சிங்க. எத்தனை இது வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க? அதை பற்றி நான் கொடுத்த புகார் மனுக்களுக்கு அதிகப்படியாக வந்து 90% புகார் மனுக்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில மக்களுக்கான பிரச்சனைக்கு புகார் கொடுத்துருக்குறேன், அதுக்கும் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. சில விஷயத்துக்கு நான் போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்துக்கும் செவிசாச்சு நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர்லாம் போட்டு ரிமாண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கல அப்படின்றப்ப தான் நான் போராட்டத்தில் குதிக்க முடியும். நடவடிக்கை எடுக்கிறேன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஆதரவாக தானே நிற்க முடியும். தற்பொழுது தாவேகாக அந்த விசில் சின்னம் அறிவிச்சிட பிறகு அது வந்து அதிகமாக வந்து இந்த தூய்மை பணியாளர்கள் அந்த விசிலை உபயோகிக்கக்கூடாது, சேப்பாக்கம் மைதானத்தில் அந்த விசிலை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்ற மாதிரி செயலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பிசிசியும் டிஎன்டிசியும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கு நாங்கள் வந்து அனுமதி மறுக்கிறோம், காவல்துறை அனுமதி மறுக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நடந்த மாதிரியே அநீதியும் அவருக்கும் நடந்துருக்குன்னு நீங்கள் எப்படி ஒரு அரசியல் இல்லை, அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு சின்ன ஒதுக்குனப்ப அது பப்ளிக் மத்தியில் வந்து அதிகப்படியாக வந்து அது இருக்கும். அந்த ஒரு எலெக்ஷன் நேரத்தில் இது ஒரு விளம்பரமாக இருக்குன்றதுக்காக வேணால் அது பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை, அது ஒரு கட்சியோட சின்னமாக ஆயிடுச்சு இல்லையா? அது யாராக இருந்தாலும் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தாலும் விளம்பரமாகும். மக்கள் கிட்ட சென்ற அளவுக்கு சூரியனும் இரட்டையனையும் போலன்றீங்களா? அப்படிலாம் இல்லை. முதல்ல வந்து அண்ணன் சொல்கிறேன். நான் என்ன தப்பாக நான் ஏற்கனவே நான் பேசுறதுக்காக கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். ஏன்னா ஒரு சபநாயகம் தெரிஞ்சு என் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து அவர் அண்ணன் கூப்பிடுங்க அப்படின்னாங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த 15 வருஷமாக வந்து நடிகர்களுடைய தலைமையை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ, அதாவது மனிதநேயமே இல்லாத ஒரு நபர்னு ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். அதாவது இப்போ கூட சமீப காலத்தில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வந்து அந்த விவகாரம் வந்துருக்கு. அந்த ஃபைல், அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப 4 நாளாக உணவே எனக்கு இறங்கலை. அப்படியே அதில் சம்மந்தப்பட்டலாம் வெட்டி தலை தனியாக கை கால் தனியாக வெட்டி போட்டுடலாமான்னு ஒரு பெண்ணாக எனக்கு தோணுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நடிகர் விஜய் வந்து அரசியல் களத்தில் வராரு. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி மனிதநேயமாக, எப்படி வந்து மக்களை எப்படி நம்ம வந்து அணுகணுன்றது ஒரு வரைமுறை இருக்குது. அவர் 41 பேர் வந்து ஒரு மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு படுகொலைன்னு நீதிமன்றம் சொல்லியும், ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆடியோ ரிலீஸில் லான்ச்சில் அது போட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவருடைய செயலை பாருங்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எப்படி வாழணுன்றதுக்கெலாம் நாங்கள் உதாரணம். எப்படியெல்லாம் வாழவே கூடாதுன்றதுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் உதாரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆடியோவில் குத்தாட்டம் போடுறாரு. 41 பேர் சாவடிச்சிட்டாரு. கொஞ்சம் கூட அந்த இதுவும் இல்லை. ஒரு நடனம் ஆடுறோன்னா நம்மளுடைய மகிழ்ச்சியை தானே வெளிப்படுத்துகிறோம். அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி, அவருக்கு என்ன மகிழ்ச்சி வேண்டி கிடக்குது? நம்மளால் 41 பேர் செத்துட்டாங்க, அந்த இடத்துல அவர் மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாரு. இப்போ 3 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கா தாவேகா கட்சி? அந்த நிகழ்ச்சியில் வந்து குத்தாட்டம் போடுறாரு. நாங்கள் கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னால் மட்டும் அவர் பொத்துக்கிட்டு வருது கோவம். அப்போ எங்க நடனம், எல்லாருமே நடனம் ஆடலாம் ஆனால் எல்லாருமே நான் கூட நடனம் ஆடலாம். நடனம் ஆடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நடனம் ஆடுறதுக்கான சில இடம் ஏங்க இறந்து போய் 41 பேர் செத்து போய் இன்னும் வந்து அவங்க வீட்டில் அந்த சாவு வாசனை கூட போயிருக்காது. அதுக்குள்ளே வந்து உங்களால் செத்து போனவங்க வீட்டில் இன்னும் சாவு வாசனை கூட போயிருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து ஜனநாயக ஆடியோ ரிலீஸில் வந்து வெளிப்படுத்துறீங்க, உங்களுடைய ஆண்டு விழாவில் வெளிப்படுத்துறீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்ன?
அப்புறம் ஊழலை பற்றி பேசுகிறீங்க. ஊழலை பற்றி நடிகர் விஜய் அவர்கள் பேசுகிறதுக்கு அவருக்குலாம் என்ன தகுதி இருக்குது? நீதிமன்றம் உங்களுக்கு ஃபைன் உத்தரவு போட்டிருக்கு, நீ ஃபைன் கட்டுன்னு அரசாங்கத்துக்கு. ஒரு வரி நீங்கள் சரியாக நீங்கள் கட்டலை, அதுக்கு ஃபைன் போட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டு கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கட்டினீங்களா? அப்புறம் நீங்கள் என்ன ஊழலை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்களுக்கு என்ன இது இருக்குது? அப்போ நீங்கள் உங்களுடைய பணத்தை வச்சு நீங்கள் எப்படி மக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க? மக்களை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? நடிகர் விஜய் அவர்கள் அவருக்கு மனித நேயம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு, அதாவது எப்படி சொல்ல, ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவருக்கான தலைமைக்கான பண்பில் நான் அவர் உரிமையில் பேசினேன்றதுக்காக என் கட்சியில் 4 பேர் இல்லை 40 பேர் எனக்கு அறிவுரை சொன்னாங்க. இந்த மாதிரி பேசக்கூடாதம்மா, என்ன இருந்தாலும் உங்கள் வயசில் மூத்தவர் சகோதரர் அண்ணன் கூப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனு விமர்சனம் பண்ணுங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் இது போல் தன்னால் 41 பேர் செத்துட்டாங்க, நம்ம இப்போ குத்தாட்டம் போடுறோம், இங்கே குத்தாட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ நாங்கள் கோடம்பாக்கம் கூத்தாட்டின்னு சொன்னால் மட்டும் பொத்துக்குன்னு வருது. அவருக்கு மாநாட்டில் பேசுகிறாரு. அப்போ அவர் கட்சியில் அவருக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு 4 பேர் கூட கிடையாது. அறிவுரை சொல்ல 4 பேர் இல்லாத கட்சி, ஒழுக்கம் இல்லாத தலைவர், கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாத ஒரு தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் முதலமைச்சராகி மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி அவர் ஏற்படுத்துவார்? இது நாட்டு மக்கள் முன்வைக்கிற கேள்வி. இது ஓகே மேடம். மேடம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறத மட்டும் காமிச்சிங்க மேடம்.